நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. திருவண்டலட்சுமி கிராச்சரம் பொருந்திய திருமலை தன்னில் திருமலை அதனில் வாழோ திருவண்டலட்சுமி கிராச்சரம் பொருந்திய திருமலை தன்னில் வாழோ திருமலை அதனில் வாழோ சாமி செங்கை வடிவேலோனே சிவசுப்பிரமணியனே செங்கை வடிவேலோனே சுப்பிரமணியோனே சினை மார்பன்னீர் ஒழுங்க ராஜமது நீங்காத திருமலை அதனில் வாழோ திருமலை தன்னில் வாழோ வடி வேலரே சிவசுப்பிரமணியனே செங்கை வடிவேலோனே சிவசுப்பிரமணியனே சீர்வாதம் அருவன்ற சொரூபனே ஆறுமுகநாதன் குருவன்று சொல்லவே அடியாளுடனாவுதன் அருவன்ற சொரூபனே ஆறுமுகநாதன் குருவன்று சொல்லவே அடியாளுடனாவுதன் சாமி அச்சரம் உச்சரம் திச்சனம் காத்திட அச்சரம் உச்சரம் திச்சனம் காத்திட அசுர
சிறுமி நான் பாடுகிற சிந்தையில் சிறுமி நான் பாடுகிற சிந்தையில் தவறாமல் வசந்தருவாய் உமையபாலா திருமல கலம்பங்கள் கூடிட வாசனை அணிந்தவேலா வாசனை அணிந்த வேளா சிறுமி நான் பாடுகிற சிந்தையில் தவறாமல் சிறுமி நாம் பாடுகின்ற சிந்தையில் வரம் தருவாய் உமையபாலா குமர குருபரனை வச்சு குமர குருபரனை வச்சு அப்பனே கொண்டறிந்தேன் மால்மொழி ஐயனே சுரஞ்சனை முடித்தோம் ஆதி சுப்பிரமணியா வேல்முறை அமரர் சிறைகள் எல்லாம் மறுத்தோம் அப்பனை ஆரோசனை வேல்முறை காண குரவள்ளி மணவாளா சாமி கந்தவள்ளி வேல்முறை ஆள் மருகா வேல்முறை ஆள் மருகா வேல்முறை ஆதி மாயனோட திருமுறை இறைவா மாயனுட சாமி அமரன் குரு சருகுரு ஐயா அமரன் குரு சருகுரு சாமி அஞ்சனா தேவி வாழா எனக்கான வந்தனை அருள் புரி தாயே செல்வங்க வல்லியா தாயே சிறை கடங்கவான் மொழி சிறுமிக்கு நீ அருள் புரி பாப்பானை வழிமுடி தாய பலகை நல்லூர் நீ பாலகிக்கு அருள் புரி செங்காட்டு நீலி தாயே செங்காட்டு நீலி தாயே சிறுமிக்கு நீ அருள் புரி தாயே செங்காட்டு நீலியா சிறுமிக்கு நீ அருள் புரி தாயே கட்ட பிச்சி நட்ட காட்டுவன பேச்சியா கதை கருள வேணுமா பேச்சு வச்ச திருமகன் ஏ பேரு வச்ச மாயா மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி சுடலாய் மணலைக்கு நீ அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்த ஏ சுடலையான மாயா சிறுமிக்கு நீ அருள் புரி மூவாறு ஓடுகின்ற அந்த முக்கடலும் கூடுகின்ற
கைலாசவாசரில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரிங்கர் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். மண்ணுலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் ஆண்டவன் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்றால் என்ன ஆசை எல்லாம்? 3 ஆசைனா என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. அப்படின்னா என்ன? மண் ஆசை அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய நேரத்துல நினைச்ச இடத்துல வீடு வாங்கணும், மனை வாங்கணும், தோப்பு துறவா வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஆசைப்படுகிறோம் இல்லையா? அதுக்கு பேரு தான் மண் ஆசை. அதுக்கு பேர் மண் ஆசை. அதாவது ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு வையே, இருக்கட்டும். அவங்க 2 பேருக்கும் அவ ஐயா இடத்தை 2ஆ பிரிச்சு குறுக்க ஒரு வரப்ப போட்டு அண்ணனும் தம்பியும் பாடுபட்டு சாப்பிடுங்கப்பா, மேல் பக்கம் தம்பிக்கு கீழ் பக்கம் அண்ணனுக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. இவங்க 2 பேரும் என்ன செய்யணும்? அவன் இடத்துல பேசாம பாடுபட்டு சாப்பிடணும். அப்பா சொன்ன மாதிரி கரெக்டா ஆளுக்கு ஒரு பக்கத்தை பிரிச்சு பாடுபட்டு சாப்பிடணும். ஆனா இவங்க 2 பேரும் அப்படியா செய்வாங்க? வேற என்ன செய்வாங்க? ஐயா போயிட்டாருன்னு வையே, சரி, இவங்க 2 பேரும் தான் இருக்கணும். இப்ப இந்த அண்ணன் இருக்காரு பாரு, அவர் காலையில வயக்காட்டுக்கு வருவார். அப்ப காலையில அண்ணன் வயக்காட்டுக்கு போனார்னா என்னைவார் தெரியுமா? என்ன செய்வார்? தம்பி வாரானா வரலையான்னு பாப்பாரு. சுத்தி மட்டும் பாப்பாரு. பார்த்துட்டு வரப்ப மேக்கிருந்து லேசா கிழக்காம தள்ளுவாரு. அப்படியே கிழக்கமா தள்ளுவார். ஆமா, சரி. பிறகு சாயங்காலம் ஆகும். தம்பி வருவார். அண்ணன் இருக்காரா இல்லையான்னு பாப்பாரு. பார்த்துட்டு கிழக்கிருந்து வரப்ப லேசா மேக்காம தள்ளுவாரு. பிறகு 2 பேரும் மாறி மாறி தள்ளும் போது என்ன ஆகும்? வரப்பு கை தண்டி வந்துரும். மொத்தத்துல வரப்பு எதுன்னு தெரியாம 1 வாரம் 2 வாரம் இப்படியே போய்கிட்டு இருக்கும். 2 பேருக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற முடியாம ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு அதே இடத்துல உருண்டு பிறண்டு கோர்ட்டு கேஸ்னு போய் செலவுக்கு காசு இருக்காது. இந்த இடத்தையே வித்துருவான். இந்த வயக்காட்டை வித்துதான் கோர்ட்டு கேஸுக்கு செலவு பண்ணுவான். பாத்துக்கோ, செலவு பண்ணுவான். அப்பதான் அவருக்கு அறிவு வருமா? செலவு பண்ணி முடிச்ச பிறகுதான் ஐயோ நம்ம இருந்த இடத்துல பாடுபட்டு இருந்தோம்னா பரவாயில்லையே. நம்ம அப்பா சொன்ன மாதிரி கரெக்டா விவசாயம் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம்னா இந்த வயக்காட்டு நமக்கு கை தங்கி இருக்குமே. சண்டை போட்டு இருந்த இடமும் வித்தாச்சு போயிட்டே அப்படின்னு அன்னைக்கு தான் அறிவு வரும். பாத்துக்கோ, அதுக்கப்புறம் தான் அறிவு வரும். அண்ணன் தம்பி அதைத்தான் மண்ண ஆசை என்பார்கள். மண்ணாசையினுடைய தீர்வை காண்பதற்கு மகாபாரதத்தை எழுதினாங்க. சரி, பெண்ணுடைய ஒரு பெண்ணு இன்னாருக்கு தான் இன்னார் ஒரே பெண்ணைத்தான் வைத்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ராமாயணத்தை எழுதினார். பெண்ணின் ஆசையை தீர்ப்பதற்கு. ஆமா, மண்ணாசை பெண்ணாசை கூடாது என்பதுக்கு எடுத்துக்காட்டு ராமாயணம். மண்ணாசை கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு மகாபாரதம். ஆமா, சரி. அதே மாதிரி பொன்னினுடைய ஆசையினுடைய ஆசையானது சிதப்பதிகாரம் என்று எழுதினார்கள். சிலப்பதிகாரம். சிதப்பதிகாரம் என்று சொன்னால் அதாவது கோவலன் கண்ணகி. ஆமா, கண்ணகி வாழ்ந்து வந்தார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் அதாவது சரி ஒரு சிறிய ஒரு சிலம்பினால் மதுரையே எரிந்து போச்சா. மதுரையை தீவிட்டு எரிஞ்சு போச்சு. அரசன் வந்து அதாவது தவறான ஒரு தீர்ப்பை வழங்கியதனால் கண்ணகியினுடைய சாபத்தினால் மதுரை அழிந்து போனது. பொன்னாசை என்பார்கள். அப்போ பெண்ணாசைக்கு எடுத்துக்காட்டு ராமாயணம், மண் ஆசைக்கு எடுத்துக்காட்டு மகாபாரதம், கண்டிப்பா பொன்னினுடைய ஆசைக்கு எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரம். ஆமாம். அப்போ
இதைத்தான் முதலாவது ஆசை மண்ண ஆசை என்பார்கள். இரண்டாவது ஆசை பொண்ணு ஆசை. ஒரு இடத்துக்கு போறோம் வாரோம் அப்படின்னா பெண்ணா பிறந்தவர்கள் தாய்மார்கள் கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணியணும்னு ஆசைப்படுகிறோம் இல்லையா? அதுக்கு பேரு தான் பொண்ணு ஆசை. மூணாவது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை, அதுதான் பெண் ஆசைன்னு இருக்கா. பெண் ஆசைனா செத்தாலும் கூட அந்த ஆசை தீராதாமியா. ஆனா பிறந்தவர் செத்ததுக்கு பிறகு அவரை சுடுகாட்டுல கொண்டு போய் கட்டையில வச்சு எரிச்சாலும் அந்த கட்டை எரிஞ்சு சாம்பலா பறக்குமா. அப்ப காத்துல பறக்கக்கூடிய சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டியை விட்டு போறேனே, என் பொண்டாட்டியை விட்டு போறேனேன்னு சொல்லிக்கிட்டே போகுமா. ஆமா, அந்த அளவுக்கு இருக்கு பெண் ஆசை. நம்ம வெளிப்பாட்டுக்கு வந்து 20 நாள் ஆச்சு, வீட்டுக்கே எங்களை விட மாட்டுக்க. எனக்கு என் வீட்டுக்காரி பார்க்கணும்னு ஆசை வந்துட்டு, அதைத்தான் பெண் ஆசை. ஆமா, நல்லா இருக்கும். நாளைக்கு என் வீட்டுக்காரி போய் பார்த்துட்டு வந்தா. போயிட்டு வா. ஆமா, பரவு. அதனால என் வீட்டுக்காரி போய் பார்க்கணும். அப்ப இந்த 3 ஆசைகளையுமே முக்கண்ணன் நாமளுக்கு கொடுத்து, என் சான் உடம்பை கொடுத்தா நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும் வயத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுதான் பெரிய தப்பு. பாத்துக்கோ. உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் உப்பை திங்கி, ஊர்வாயை திங்கி, முளவத்தில் திங்கி, அரிசியை திங்கி, சோளத்தை திங்கி, கம்பம்பில்ல திங்கி, கேழ்வேரவை திங்கி, என்னென்ன விளையுதோ எல்லாமே இந்த வயறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பாத்துக்கோ. உலகத்துல விளையக்கூடிய பொருட்களை அனைத்தையும் இந்த வயர் தான் அருவாக்குது. ஒரு சாண வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டவனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சாப்பிடாது. ஆண்டவன் உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு. உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் காணாது. அதுக்குத்தான் ஆண்டவன் இவ்வளவுதான் இப்படித்தான் நம்மளை படைக்கணும்னு சரியா படைத்திருக்கிறார். இதிலே இறைவனாகிய சிவபெருமான் மனிதர்களை எல்லாம் இவ்விதமாகவே படைத்து பூலோகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்தார். அதிலே இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணி பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வு இல்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து இப்பேற்பட்ட உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, பட்டினி இல்லாமலே படியளக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார். சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், உலகம் படைத்த சிவன் உலகம் எல்லாம், அவர் பட்டினியோ இல்லாமல் அவரை படியளக்க வேணும் என்று ஆதிசக்தி இடமதில சாமி இடமதில அளக்கும்படி வாங்குவார். ஆண்டவன் அளக்கும்படி வாங்குவார். பகவாளக்கும்படி வாங்குவாராம், பகவாளக்கும்படி வாங்குவாராம். அவர் நாளை நல்ல தினையேடு பகவானாடு எங்கும் படியேடு அவர் உரிய தினையேடு இந்த உலகம் எல்லாம் படியேடு மறக்க நல்ல தினையேடு மாநிலமும் படியேடு ஆளாக்கு தினையெடுத்து ஆளாக்கு தினையெடுத்து அகிலம் எல்லாம் படியேடு பகவாகிலம் எல்லாம் படியாம். அவர் உயிருந்த பீடம் அந்த இறை இழந்து வாரார். படைத்த மனு தப்பிடம் பகவான் படி இழந்து வாரார். படி இழந்த பகவானும் கைலாசம் வாராரே.
கைலாசம் வரபோது கண்ணன் தங்கை பார்வதியா பகவான் எப்ப வருவார் என்று தங்க நல்ல தாம்பூல பாலிச்சாத மலரிலே கெண்டியிலே ஜலமடி கிருபை உள்ள பகவானே பாத பூஜை முடிப்பாள் பாத பூஜை முடிப்பாள் பார்வதி பணிவிடையும் செய்யுவாள் பகவானுக்கு பணிவிடைகள் செய்வார். களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்து இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தாள். கடியிறந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டியா? அப்போ வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா அவனுக்கு? என் வீட்டுக்காரி இந்த நல்ல நேரத்தில் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. ஏன் தாத்தா? நான் வில்லு படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. ஏன் சட்டாப்பையோட நிக்கான்னா, நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போறேன்னு வையி, வீட்டுக்கு போகும்போது நான் கொடுத்த ரூபாய கொண்டு போய் ஆச்சி கையில கொடுக்கணும். ஆச்சி கையில கொடுத்தேன்னு வையி, சரி ஆச்சி வாங்கி அந்த ரூபாய வச்சுக்கிட்டு கையில வச்சிருக்க பாத்தியா சட்டாப்பை, சட்டாப்பைய வச்சு நல்ல உனக்கு 2 தோசையை சுட்டு கொடுப்பா. ரூபாய கொடுத்தா, ரூபாய கொடுக்கலன்னு வையி, சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்லே 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் நடக்குது வீட்டுல. கொடுத்தா தோசை, கொடுக்கலைன்னா பூசை. வாசல் நிக்க பார்த்த உடனே சரி ரூபாய் எடுத்து கையில கொடுத்துருவேன். சரிதான். ஆமா, ரூபாய் கையில வாங்கின உடனே என்ன பார்த்து பல்ல காட்டுவா. ரூபாய் கொடுத்தா தான் பல்ல காட்டுவா. சரி ரூபாய் கொடுக்கல வைங்க வேற மாதிரி ஆயிப்போங்க கதை. சரிதானே? ஆனா பெண்ணை வந்து நம்ம குறை சொல்ல வழி கிடையாது. இல்ல ஆனா பிறந்தவங்க 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கொடுத்தா தானையா அந்த அம்மா ஒரு முளவத்தலாவது வாங்கி உனக்கு துவையல் அரைச்சு வைப்பா, ஒரு ரசத்தை வச்சு துவையல் அரைச்சு சோத்தை பொங்கி வைப்பா. நீ 10 ரூபாய பாடுபட்டு கொடுக்காம உன் பாட்டுக்கு ஊதாரித்தனமா நீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையே, நம்ம 500 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு 1000 ரூபாய்க்கு போட்டு குடிச்சிட்டு போனோம்னா என்ன ஆகும்? அந்த பெண்ணா பிறந்த பாவம் என்ன செய்வா? ஒண்ணுமே செய்ய முடியாது. மண்ணடியா தும்பா அவ திங்க மாட்டா. உன் தட்டுல தான் ஈரமண்ணும் தெருப்புழுதும் இருக்கும். பெண்ணா பிறந்தா நமக்கு வாழ்க்கப்பட்டு வரான்னா என்ன நினைச்சு வருவா? எப்படி இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டோம்னா ஆமா நல்ல உண்கலாம், உழைக்கலாம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் நினைச்சா அவன் வாக்கப்பட்டு வருவா பொண்டாட்டி. ஆமா, நீ தண்ணியை கோட்டை போட்டு குப்பரப்படுத்திக்கிட்டா சரி அந்த பெண்ணா பிறந்தா என்ன செய்வா? ஒன்றும் செய்ய முடியாது. ஏகப்பட்ட கஷ்டம். அதனால ஆமா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து புரிதலோடு வாழணும். வாழணும். அப்ப இந்த பகவானும் படி இழந்து வருவார், அவருக்கு களைப்பா இருக்குமேன்னு சொல்லித்தானே இந்த பார்வதி களைப்பாரி இளைப்பாரி கையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே 2 பேர்களுமே கொலுவிருந்து வரும்போது இறைவனாகிய சிவபெருமானும் ஈஸ்வரியாகப்பட்ட அந்த பார்வதா தேவியும் களைப்பு தீர இளைப்பு தீர ஒருவருக்கொருவராகவே சொக்கட்டங்கால் மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு சோவிபுரத்தையே விளையாடி கொண்டிருந்தார்கள். இப்படியாகவே இருந்து கொண்டிருக்க கைலாசத்திலே மும்மூர்த்திகளாக உலகத்தை ஆண்டு வருகிறார்கள். உலகத்தை மும்மூர்த்திகள் ஆண்டு வருகிறார்கள். அப்படின்னா படைக்கக்கூடியது பிரம்மதேவன். படைக்கக்கூடியது பிரம்மனாக இருந்தால் படியிழப்பது பகவான் சிவபெருமான், காத்து ரட்சிப்பது கண்ணனாகிய எம்பெருமான். இப்படியாகவே மும்மூர்த்திகளாகவே உலகத்தை ஆண்டு வருகிறார். அப்படின்னா பிரம்மலோக பட்டணத்திலே பிரம்மாவும் இறைவன் கொலுவிருக்கக்கூடிய திருக்கையிலே சிவபெருமானும் வைகுண்ட லோகத்திலே நாராயணனும் நவநீத கண்ணனாகவே கொலுவிருந்து வருகிறார். அப்படி மும்மூர்த்திகளாகவே உலகத்தை ஆண்டு வரும்போது பிரம்மலோக பட்டணத்திலே பிரம்மாவுடைய வழியிலே பிறந்தவர்கள் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? சாமி நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமலை பொழியும் நாடு, வீசும் நாடு,
அங்கே தேன் இருந்து தேன் சொரி எரியா தென்றல் வீசி கனி சொரி அங்கே வர்க்கை மரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மலோக பட்டணத்தில் அங்கே யாரெல்லாம் வாழ்ந்துவார் பட்டணத்தில் பிரம்மலோக பட்டணத்தில் அங்கே யாரெல்லாம் அது பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மரிசி பொன்னுரி கண்ணவேனோ தேவியுமா தேவியுமா அவர் மனமகிழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து மன்னவனும் தேவியுமா அவரை கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து அவர வீணையும் நாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து நாகமும் சதையும் போல நலமுடனே வாழ்ந்து ஒரு எல்லைக்கு என்னை போல என்னை பிரியா தோழர் போல பூ நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து ஒருவர் சொல்லை ஒருவர் சொல்லை ஒருவர் அவரை ஒற்றுமையா வாழ்ந்து அவர ஒத்துமையா வீணையும் நாதம் போல நகமும் சதையும் போல சதையும் போல எல்லைக்கு என்னை போல இணை பிரியாத தோழர்களை போல பூவும் மனமும் போல வள்ளுவனும் வாசுகி போல வாசுகி போல மன்மதனும் ரதியும் போல ஆமா மன்மதனும் ரதியும் அப்படின்னா அப்படின்னா காதலிற்கு எடுத்துக்காட்டு அவங்கதான் அப்படியா ஆமா ஆமா சொல்லுவாங்க காதல் உண்டு பண்ணதே அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கும் சில பேர் காதலிக்காங்க அப்படின்னா ஆமா அதுக்கு சொல்லுவாங்க அம்மா இவன் பெரிய மன்மதன் ஆமா இவன் பெரிய மன்மதன் இவ பெரிய ரதி ரதி இரண்டு காதலிக்க வேண்டியதான் அப்படின்னு பேசுவாங்க ஆமா நானும் என் குழந்தையாலும் காதலிக்கும் போது அப்படிதான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்ப இந்த மன்மதனும் ரதியும் போல வள்ளுவனும் வாசுகி போல இரு பேர்களுமே இணை பிரியாத தோழர்களை போல பிரம்மலோக பட்டணத்திலே பிரம்ம ரிஷியும் பொன்னுருகி பெண்கொடியாலும் பிரம்மாவுடைய வழியிலே பிறந்தவர்கள் அப்ப பிரம்மாவுடைய வழியிலே பிறந்த இந்த பிரம்ம ரிஷியும் பொன் உருகையுமாக ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் அவங்க பிறந்ததுதான் பிரம்மாவுடைய வழியை தவிர பிரம்மாவுடைய வழியிலே பிறந்தாலும் அவர்கள் சிவன் அடியார்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அதாவது யாராருக்கு என்ன தெய்வத்தை பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நம்ம வணங்குவோம். ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிடிக்கும். ஒருவருக்கு சுடலை பிடிக்கும். ஆமா. ஒருவருக்கு மாடசாமி பிடிக்கும். பிடிக்கும். ஒருவருக்கு காளியம்மா பிடிக்கும். ஆமா காளியம்மா பிடிக்கும். ஒருவருக்கு எசக்கியம்மா பிடிக்கும். எசக்கியம்மா பிடிக்கும். ஒருவருக்கு பெருமாள் பிடிக்கும். பெருமாள் பிடிக்கும். இன்னொருவருக்கு சிவன் பிடிக்கும். சிவன் பிடிக்கும். யாருக்கு என்ன தேவதை பிடிக்கும். சரி யாருக்கு என்ன தேவதை இஷ்ட தேவதை இருக்கோ ஆமா அந்த தேவதையை வணங்குவார்கள். எத்தனை தேவதை வணங்கினாலும் ஆமா நம்ம வணங்கக்கூடிய ஒரு தீபாதரனை காட்டினாலும் அந்த சாமி சிவனுடைய வழியில தான் அவதாரம் செய்தது. அவதாரம் ஆமா எந்த தெய்வமும் கையிலிருந்து சிவனுடைய அனுகிரகத்தினால் தான் அவதாரம் செய்தது. இன்னைக்கு இந்து தெய்வங்கள் ஆமா கருவுற்று பிறந்த சரித்திரமே கிடையாது. அம்மாளை எடுத்துக்கிடுவோம் இருக்கு. ஆனா சிவபெருமான் மறுபடியும் உயிர் கொடுக்கணும். ஐயா கொடுத்தா தான் உயிர் ஆகும்.
அப்படி இருக்கிறதுனால ஆமா இப்போ பைரவசாமி எடுத்துக்கோங்க. சரி. அவர் வன்மனையில பிறந்தார். ஆமா. அதே மாதிரி அம்பாளை எடுத்துக்கோங்க. சரி. கலசத்தில் பிறந்தாள். சில பேர் முட்டையில பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. சொல்வார்கள். அது வந்து புராணம் ஒண்ணு, இது ஒரு புராணம் ஒண்ணு. ஆமா. அதாவது முட்டையில் பிறக்காளன்னு சொன்னா அருணாச்சல புராணம். சரிதான். இது பாரதியின் புராணத்தின் வழியாக பிறந்தாள். அக்னியில் பிறப்பா இல்ல கலசத்தில் பிறப்பா? இதுதான் அவதாரம். ஆமா. முருகனாகிய என் பெருமாள் முருக கடவுள் வந்து பிறந்தார். சரி. எப்படி பிறந்தார்? சரவண பொய்கையில. ஆமா, பகவானுடைய நெற்றிக்கண்ணியில தீ பொறியாக பறந்து சரவண பொய்கையிலே 6 குழந்தைகளாக அவதாரம் செய்தார். இப்படி எல்லா தெய்வங்களுமே ஆண்டவருடைய அனுக்கிரகத்தில் பிறந்ததுனால இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே சிவனுக்கு தான் சேரும். முதல்ல சிவனுக்கு தான் சேரும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் போது இந்த பிரம்மாவுடைய வழியிலே பிறந்த பிரம்ம ரிஷியும் பொண்ணு உருகியும் பிரம்மாவுடைய வழியிலே பிறந்தாலும் சிவனை வணங்கக்கூடிய சிவனுடைய அடியார்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் மண்ணிருக்கு மனையிருக்கு, மண்ணிருக்கு மனையிருக்கு, மண்ணால குறைவும் இல்லை, பொருளிருக்கு பொருள் பொருளால குறைவும் இல்லை, ஆடிருக்கு மாடிருக்கு, ஆடிருக்கு மாடிருக்கு, அடுக்கு மத்த அவருக்கு ஏழரையங்கோபுரம், எதிரே ஒரு மண்டபம், சூழலைய அங்கனம், சுத்தி கட்டும் மாளிகை, மண்டபம் மடப்பொழி, அங்கன மங்கள் கிளை, அடுக்கடுக்க மேடைகள், காவலர ஏவலர, காவலர ஏவலர, அவருக்கு களஞ்சிய பொந்திரவியம், அவர்களுக்கு களஞ்சியம் அங்கே ஓராம் படித்தளமா ஓலப்பூ சாவடியா, 2ஆம் படித்தளமா இருந்தாடு மேடைகள், 3ஆம் படித்தளம் முத்து கட்டும் ஜாவடி, 4ஆம் படித்தளம் நடந்தாடு மேடைகள், 5ஆம் நல்ல படித்தளமா படித்தளம். அவருக்கு அசைந்திருக்க மண்டபம், அசைந்திருக்க அங்கே 6ஆம் படித்தளமா அவருக்கு ஆணை கட்டும் ஜாவடியா, அவருக்கு 7ஆம் படித்தளமா அவருக்கு எழுந்தறிய மண்டபமா, அவருக்கு 8ஆம் படித்தளமா படித்தளம். அவருக்கு கொட்டார ஜாவடியா, கொட்டார படித்தளமா அவருக்கு 9ஆம் படித்தளமா ஓலப்பு சாவடியா, சாமி 10ஆம் படித்தளமா படித்தளம். அவருக்கு பந்தடிக்கும் மேடைகள், பந்தடிக்கும் படித்தளமா ஆணை கட்டும் ஜாவடிகள், அசைந்திருக்கக்கூடிய மண்டபங்கள், அவருக்கு குதிரை கட்டும் தாழ்வடங்கள், கொட்டார சாவடிகள்,
சாவடிகள் 10 அடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் ஆமா ஆணை கட்டும் சாவடியும் அவருக்கு அசைந்திருக்கக்கூடிய மண்டபங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னையா என்னென்ன செல்வங்கள் வேண்டுமோ எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கின்றது. அத்தனை செல்வங்கள் இருக்கின்றது. செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அது எப்படி ஐயா? அந்த 16 செல்வத்திலேயுமே என்னையா வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வமோ? நம்ம வீட்ல பீரவு நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் இருந்த போதிலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பா வென்று அழைக்குமா? அழைக்காது. நம்ம கழுத்துல தங்க நிறைய கழுத்து நிறைய தங்க நகைகளை வாங்கி அணிந்திருக்கிறோம். இந்த தங்க ஆபரணங்கள் வந்து நாமளை அம்மா அப்பா வென்று அழைக்குமா? அழைக்கவே அழைக்காது. ஒருபோதும் அழைக்காது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். இந்த நிலம் வந்து நம்மளை அம்மா அப்பா வென்று அழைக்குமா? ஒரு காலமும் அழைக்காது. இவை மூன்றுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். பொருட்கள். ஆனால் நாமளை அன்போடு பண்போடு ஆசையோடு அம்மா அப்பா வென்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. சரி, நான் தாலி கட்டின மணவடையில இருந்து கீழே இறங்கி வந்து எங்க பாட்டி காலில் நானும் என் வீட்டுக்காரையும் விழுந்து கும்பிட்டோம். பெரியவங்க காலில் விழுந்தா நல்ல பழக்கம். ஆசீர்வாதம் வாங்கணும்னு எங்க பாட்டி காலில் நானும் என் மனைவியும் விழுந்து கும்பிட்டோம். சரி, நான் விழுந்து கும்பிட்ட உடனே எங்க பாட்டி சொன்னா, என்ன சொன்னா? பேராண்டி நீ 16 பெற்று சரி பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா. சரிதானே, நம்ம பாட்டி இப்படி சொல்லிட்டாள் அப்படின்னு அவ சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு 16 பிள்ளைய பெற்று சரி இப்ப சீரழிஞ்சிட்டு கிடக்கேன். ஆமா, அவன் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கோம். பண்டாரோ என்ன 16 பிள்ளைய பெற்று என்ன அதைத்தானே சொன்னா? 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழ்வுன்னு சொன்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையிலே முக்கியமா இருக்கக்கூடிய செல்வங்கள் 16னா நல்ல மனைவி, நல்ல வீடு, நன் பசு, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலை, நோய் இல்லாத வாழ்வு, நல்ல பொருள், அதோட கடன் இல்லாத வாழ்வு, கல்வி, செல்வம், இதை வீரம், இதைத்தான் 16 செல்வம்னு சொல்லுவாங்க. அதைத்தான் 16 செல்வம்னு சொல்லிருக்காங்க. நல்லவரோடு பழகக்கூடிய பழக்கம் உண்டு. நாட்டு நல்லவன் இருக்கா? நல்லவன் எவனை பத்தி அடி. அப்ப இந்த 16 செல்வத்திலேயும் 16ல ஒண்ணுதான் பிள்ளை செல்வம். 16 பிள்ளை இல்ல. நான் விவரம் இல்லாம விவரம் தெரியாம 16 பெற்று வாழ்வுன்னு சொல்லிட்டாள் அப்படின்ட்டு குழந்தையத்தான் சொல்லிப்பா போல தெரியுது. பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு சரி இப்ப 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சு கிடக்கு. கூறுகட்ட தாத்தா இப்ப ஒரு பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் கூறுகட்ட மாடு 7 கட்டு புல்லு திணிச்சா. ஒரு பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் வச்சிருக்கேன். 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, நீங்க கொடுங்க என்னாச்சு? யாரு கொடுப்பா? அதான் இருக்கான தம்பி. அப்படியா? ஆமா, அவர்ட்ட கடன் கேட்க. நீ இஷ்டத்துக்கு பெத்து போடுவேன், நான் கடன் வாங்கி உனக்கு கொடுக்க விவரம் இல்லாம பெத்தாச்சு. அப்போ இந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் பிரம்ம ரிஷியும் பொன் உருகி பெண்கொடியாலும் குழந்தை இல்லாத கவலையே கொடும் கவலையாகி அவள் மதலை இல்லாத கவலையே மனக்கவலையாகி ஏ மன்னா பிரம்ம ரிஷியே, இதனால் இதுவரைக்கும் சிவனுக்காக பூஜை செய்வதற்கு நாமல் 2 பேர்களும் இருந்தோம். நாமளுக்கும் வயதாகி கொண்டே இருக்கிறது. நாமல் கண்ணுக்கு பின்னாலே சிவன் பூஜை செய்வதற்காகவே நமக்கு ஒரு சிவ குழந்தை இல்லையே. கடவுள் பூஜை செய்வதற்கு ஒரு கை குழந்தை இல்லை. ஈசன் பூஜை செய்வதற்கு ஒரு ஏண்டும் குழந்தை இல்லை அல்லவா? என்று பொன்னுருகி பிரம்ம ரிஷியை அழைத்து அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, நானும் உங்க தேவி பொன்னூருகி. அண்ணா இதனால இதுவரைக்கும் 30 வயதாச்சு, முடிதறிக்க பிள்ளை இல்லை. அண்ணா 40 வயதாச்சு, நாட்டையாள பிள்ளை இல்லை.
சிவன் பூஜை செய்வதற்கு சிவன் பூஜை செய்வதற்கு ஒரு சிவ குழந்தை நமக்கு இல்லை நமக்கு இல்லை இல்லையே சிவன் பூஜை செய்வதற்கு சிவ குழந்தை நமக்கு இல்லை ஆரன் பூஜை செய்வதற்கு ஆரன் பூஜை செய்வதற்கு ஒரு ஆண் குழந்தை நமக்கு இல்லை ஒரே ஆண் குழந்தை நமக்கு இல்லை மன்ன கடவுள் பூஜை செய்வதற்கு கை குழந்தை நமக்கு அரண் பூஜை செய்வதற்கு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை மன்னா கண்ணுக்கு பின்னால் நாம கண்ணுக்கு பின்னால் கடவுள் பூஜை செய்வதற்கு கை குழந்தை நமக்கு பொன்னுருகி பெண் கொடி முத்து முத்தா கண்ணி முகங்கள் எல்லாம் வடிப்பால் ஆறாக கண்ணீர் அங்கம் எல்லாம் வடிப்பால் பவளம் போல கண்ணீர் கண்ணீர் அவ பக்கம் எல்லாம் வடிப்பால்